என் தம்பியோட பர்த்டேக்கு 7 கிலோ சிக்கன் பிரியாணி செஞ்சேன். அதை தான் இப்போ உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாமா? வாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஏலக்காய் 20 கிராம், கிராம்பு வந்து 12 கிராம், சுருள்பட்டை வந்து 60 கிராம் எடுத்து மிக்ஸி ஜாரில் வந்து பொடியாக வந்து அரைச்சிக்கிறலாம். இதுதான் நம்ம வந்து பிரியாணி மசாலாவை போட போகிறோம். பிரியாணி வந்து விறகடுப்பில் பண்ணால் தான் நல்லாயிருக்கும், தம் போடுறதுக்கும். அதனால நாங்கள் விறகடுப்பில் தான் வச்சோம். ஃபஸ்ட்டு வந்து சட்டியை வச்சு நல்லா காஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் வந்து 1.5 லிட்டர் கோல்டு வின்னர் எண்ணெய் வந்து சேர்த்துருக்கேன். இப்போ வந்து ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்பைசஸ் வந்து கிராம்பு 14 கிராம், ஏலக்காய் 14 கிராம், பட்டை 14 கிராம், அன்னாச்சிப்பூ 14 கிராம், பிரிஞ்சி இலை 14 கிராம். இது சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் வெங்காயம் வந்து 2 கிலோ 800 கிராம் வெங்காயம் சேர்த்து லைட்டாக கண்ணாடி பதம் வர வைக்க நம்ம வதக்கிக்கிறலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி ஒரு 700 கிராம், பூண்டு ஒரு 700 கிராம் சேர்த்து ஈக்குவல் குவான்டிட்டியில் நம்ம அரைச்சி அதை வந்து சேர்த்துக்கிறலாம். இப்போ பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா இஞ்சி பூண்டை வந்து வதக்கி எடுத்துக்கிறலாம். இஞ்சி பூண்டு வதங்கினதுக்கப்புறம் வந்து தனி மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துக்கிறலாம். தனி மிளகாய்த்தூள் வந்து ஏன் நம்ம இப்போ சேர்க்குறோம்னா, எண்ணெயிலே பிரிஞ்சு வரும்போது நல்லா வந்து கலர் கொடுக்கும். நம்ம எந்த ஒரு கலர் பொடியும் பிரியாணியில் வந்து ஆட் பண்ண போகிறது இல்லை. 7 கிலோ பிரியாணிக்கு வந்து தனி மிளகாய்த்தூள் 70 கிராம் வந்து சேர்த்து அதை நல்லா வந்து வதக்கிக்கிறலாம். எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரும்போது இப்போ என்ன சேர்க்கணும்னா, கொத்தமல்லி 1.5 கட்டு, புதினா 1.5 கட்டு, ரெண்டையுமே சேர்த்து குட்டி குட்டியாக நறுக்கி வச்சு அதையும் சேர்த்துக்கரலாம். நல்லா வதக்கிக்கிறலாம். இப்போ கொத்தமல்லி புதினா சேர்த்ததுக்கப்புறம் வந்து ரம்ப இலை இருந்து சேர்த்துக்கரலாம். நாங்கள் வந்து ராம்நாட் சைடுனா ரம்ப இலை சேர்ப்போம். உங்ககிட்ட கிடைச்சா வந்து ரம்பலை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்பவே ஸ்மெல் சூப்பராக இருக்கும் பிரியாணிக்கு சேர்க்கும்போது. புதினா, கொத்தமல்லி, ரம்பலை எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி வந்து 2 கிலோ 450 கிராம் வந்து சேர்த்து நல்லா வந்து தக்காளியை வதக்கிக்கிறலாம். இப்போ நம்ம பிரியாணி மசாலா தான் சேர்க்க போகிறோம். அந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் அரைச்சி பொடி பண்ணி வச்சுருந்தோமா, அதை தான் சேர்த்து அரைச்சி வச்ச பிரியாணி மசாலா சேர்த்தோன்னா ஸ்மெல்லு வந்து சூப்பராக இருந்தது. எனக்கு அந்த ஸ்மெல்லு வந்து பிடிச்சிருந்தது. நல்லா வந்து பிரியாணி மசாலா வந்து தக்காளி வெங்காயத்தில் எல்லாம் சேர்ந்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். 7 கிலோ பிரியாணிக்கு வந்து 700 கிராம் வந்து தயிர் சேர்த்து நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம தயிர் சேர்த்தோன்னே நம்மளுக்கு நல்லா வந்து அந்த கிரேவி கன்சிஸ்டன்ட் வந்து என்னன்னா பிரிஞ்சு வந்திருக்கும். நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். நம்ம ஏன் வெங்காயத்தோட பச்சை மிளகா சேர்க்கலைன்னா, அப்போ போடும்போது நல்லா பச்சை மிளகா வந்து மசிய வந்து வெந்திருக்கும். நம்மளுக்கு அப்போ காரம் தெரியும். இப்போ வந்து காம்பை மட்டும் பிச்சுட்டு முழு பச்சை மிளகா போட்டால் நம்மளுக்கு காரம் வந்து தெரியாது. அதனால ஒரு 12 பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் சேர்த்ததுக்கப்புறம் 7 கிலோ சிக்கனை வந்து நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் வந்து சேர்த்துக்கரலாம். 7 கிலோ சிக்கன் வந்து என்னால் தூக்க முடியலை. அதனால என் தம்பி தான் வந்து நான் பிடிச்சிக்கிறேன். என் தம்பி வந்து அள்ளி போட்டான். இவர் தான் பர்த்டே பாய். இவர் தான் வந்து பிரியாணிக்கு எல்லாமே வாங்கி கொடுத்து ஸ்பான்சர் பண்ணார். சிக்கனை போட்டுட்டு நல்லா வந்து கிளறிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சின்ன கரண்டியில் தான் என் ஹஸ்பண்ட் வந்து கிண்டிக்கிட்டு இருந்தார். அதோட கிண்ட முடியலைன்னு சொல்லிட்டு பெரிய கரண்டியை வந்து கிண்டினார். ரொம்பனா கிண்ட தேவையில்லை, லைட்டாக கிண்டினா போதும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கறிக்கு மட்டும் உப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம வந்து தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் எப்படி உப்பு கரெக்டாக இல்லையான்னு சொல்லிட்டு பார்த்து வந்து உப்பு போட்டுக்கரலாம். உப்புனா போட்டதுக்கப்புறம் வந்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ரொம்பனா கிண்டாதீங்க. கொஞ்சம் ஆயிலே வந்து ஒரு 5 நிமிஷம் அளவு வந்து கறி வந்து வெந்தா போகிறோம். லைட்டாக இப்படி வந்து கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து இந்த சட்டி அளவு வந்து அரிசி எடுத்திருக்கேன். இந்த சட்டி அளவு 1.5 மடங்கு அளவு தண்ணி ஊற்றிக்கரலாம். இப்போ தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் ரொம்பனா கிளற வேணாம், லைட்டாக வந்து கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரு 4 லெமன் வந்து எடுத்து புழிஞ்சு வச்சுருக்கேன். ஸோ அந்த லெமனை வந்து இப்போ ஆட் பண்ணிக்கரலாம். லெமன் ஊற்றுனதுக்கப்புறம் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் நல்லா தண்ணி வந்து கொதி வந்திருக்கும். எப்போவுமே பிரியாணிக்கு வந்து தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் தான் அரிசியே போடணும். நிறைய பேர் வந்து பிரியாணி அரிசி வந்து என்ன யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இந்த பிராண்ட் தான் பாஸ்மதி அரிசி வந்து யூஸ் பண்ணுறேன். ஒரு 3/4 மணி நேரமாவது அரிசி வந்து ஊறி இருக்கணும் பிரியாணிக்கு. அதுக்கப்புறம் தான் அரிசியை வந்து கொதிச்ச உடனே நம்ம போடணும். அரிசி போட்டதுக்கப்புறம் ஒரு கிளறி விட்டு இந்த ஸ்டேஜில் நீங்கள் கரெக்டாக உப்பு இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. நாங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டோம். நிறையா பேர் வந்து தம் எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. அரிசியும் தண்ணியும் ஈக்குவலாக வந்திருக்குமா. இப்போ வந்து ஒரு கிளறி விட்டு நெய் சேர்த்துக்கரலாம். நெய் வந்து நான் ஒரு 200 கிராம் வந்து ஃபஸ்ட்டு ஊற்றிட்டு அடுத்து ஒரு 200 கிராம் வந்து நெய் வந்து சேர்த்துருக்கேன். நெய் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கிளறி விட்டுக்கோங்க. ரொம்பனா கிளறக்கூடாது. ஏன்னா வந்து நம்மளுக்கு பாதி வந்து அரிசி வந்து வெந்திருக்கும். அதனால வந்து லைட்டாக வந்து கிளறி விட்டுக்கோங்க. நம்ம இன்றைக்கி வந்து விறகடுப்பில் தான் தம் போட போகிறோம். விறகடுப்பில் வந்து எப்படி தம் போடணும்னா, கீழே வந்து கங்கே இருக்கக்கூடாது. 4 பக்கம் மட்டும்
மட்டும் கங்கு இருக்கணும். அந்த இருக்கிற கங்கனா வந்து தட்டு மேலே வந்து போட்டு நம்ம தம் போட ஆரம்பிச்சிடும். தம் வந்து வாழை இலையில் போட்டால் தான் நம்மளுக்கு வந்து ஸ்மெல்லு வந்து நல்லாயிருக்கும். அதனால நாங்கள் வாழை இலையில் தான் தம் போட்டோம். சிலிண்டரில் இதே தம் போடணும்னா தோசைக்கல்லை வந்து கீழே வச்சு பிரியாணி பாத்திரத்தை மேலே வச்சு அதுக்கு மேலே ஒரு தட்டு வச்சுட்டு நல்ல சுடு தண்ணி கொதிக்க வச்சு அதை மேலே வச்சதுக்கப்புறம் ஒரு 1/4 மணி நேரம் தம் போட்டால் போதும். நல்லா பொழுன்னு கிடச்சிருக்கும். நான் வந்து ஒரே ஒரு மிஸ்டேக் தான் பண்ணிட்டேன். எடுத்து பார்க்கும்போது வந்து மேலே வந்து நெய் அதிகமாக இருந்துச்சு. நான் எக்ஸ்ட்ரா 200 கிராம் ஊற்றுனது தான் தப்பு. மற்றபடி பிரியாணி வந்து வேறு லெவல் தாங்க. ஸோ எந்த ஒரு கலர் பொடியும் பிரியாணி மசாலாவும் சேர்க்காம வீட்டிலையே அரைச்சி நம்ம சேர்த்தோம். பிரியாணி ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. நான் வந்து இந்த 7 கிலோ பிரியாணி வந்து ஒரு 60 பேர் சாப்பிட மாதிரியாக தான் பண்ணியிருந்தேன். ஏன் நான் இவ்வளோ பண்ணேன்னா, என் தம்பி வந்து வெளியில் ஒரு 60 பேர்த்துக்கு வந்து சாப்பாடு கொடுக்கணும்னு சொல்லியிருந்தேன். அதனால தான் நாங்கள் வீட்டில் பிரியாணி செஞ்சோம். உங்களுக்கு நான் 1 கிலோவில் வந்து பிரியாணி வந்து செஞ்சு மெஷர்மெண்ட் வந்து சொல்லணும்னா நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கண்டிப்பாக உங்களுக்கு 1 கிலோவுக்கு பிரியாணி செஞ்சு நான் வீடியோ போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட்